மக்களே, இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 5/23 தேர்தல் வரப்போகுது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல உங்களுக்கு விடியகாலம் பிறக்க போகிறது. இன்னும் ஒரு 17 நாளில் தமிழ்நாட்டில் எவன் முதலமைச்சர், யார் ஆட்சியை நடத்துவா, ஆட்சியை யார் இன்னும் மக்களை எவன் சாவுவான், யார் பெண்களை கற்பழிப்பா, எந்த ஆட்சி அரசியலுக்கு வந்தால் இன்னும் என்ன நடக்க போகுதுங்கிறத இன்னும் ஒரு 17 நாளில் தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில். ஆனால் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையில் மட்டும்தான். இந்த ஒரு விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஓட்டை ஐடி எடுத்துகிட்டு போய் ஓட்டை பதிவு வச்சு யாருக்கு ஓட்டை போட்டு யாரை முதலமைச்சர் ஆக்க போகிறோங்கிறத நம்ம தான் தீர்மானிக்க வேண்டும். அதனால் உங்கள் ஓட்டை உங்கள் மனசாட்சிப்படி யாரை நீங்கள் வைக்கணும், யாரை வைக்கக்கூடாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு யாரும் முதலமைச்சராக ஆக முடியாது. அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க செய்கிறது தான் வழிபாடு. பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 வருஷத்தில் நம்ம என்னென்னமெல்லாம் பார்த்தாச்சு. கொலை கேஸு, கற்பழி கேஸு, விபச்சாரம், ஏன்னா ஏகப்பட்ட கேஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இனியும் 5 வருஷம் ஒரு குடும்ப ஆட்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது திமுக அந்த ஆட்சி வந்துருச்சுன்னா இந்த கற்பழிப்பு, அதாவது ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், 83 வயசு மூதாட்டியை கூட விட்டு வைக்கலாம், அதையும் ஒரு சிறுபைய கற்பழிச்சு வச்சுருக்கான். அந்த அளவுக்கு காம வெறி பிடிச்சி அலையிறாங்க நம்ம தமிழ்நாட்டு பயலுவா. இன்னொரு வீடியோ பார்த்தேன், தமிழ்நாடு தான், அதுவும் ஒரு நாயை ஒரு தாத்தா, ஒரு 50 வயசு தாத்தா கதற நாயை இது பண்ணிகிட்ருக்கிறாரு. என்ன செய்கிறது, இப்படிலாம் செய்யலாமா? அந்த நாயை செஞ்ச மாதிரி ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு ஏதாவது போயிருந்தால் கூட இப்படி தான் பண்ணியிருப்பார். அவர் கடமை உணர்ச்சிக்கு எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. இப்படின்னு நம்ம நாட்டில் மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த விபச்சாரத்தை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை ஒழிக்கணும்னா கஞ்சாவை ஒழிக்கணும், மது போதை ஒயின் ஷாப் எல்லாத்தையும் ஒழிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு இந்த காமவெறி, இந்த பொம்பளைங்களை பார்க்குறது, இந்த கஞ்சா போதைக்கு இதெல்லாம் அடிக்கிறதால, போதை ஏறுறதால பெண்களை கற்பழிக்கிறதா தோணுது. அதனால் 5 வருஷம் ஏதோ என்னென்னமோ பண்ணி ஸ்டாலின் ஐயா ஏதோ பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னொரு 5 வருஷம் ஒரு நல்ல ஆளை தேர்ந்து வைப்போம். அதில் விஜய் ரொம்ப ஆதரிக்கிறாங்க எல்லாருமே. அவர் ஓட்டை விஜய்க்கு போடுங்க. அவர் 5 வருஷத்தில் என்ன செய்கிறாரோ அவரே நீ கழி ஊற்ற தான் போகிறீங்க. இவனை மாற்றி ஏடிஎம்கே, சீமானு, விஜய், அது ஒரு பக்கத்து சரத்குமார், இன்னொரு பக்கத்து குஷ்பு, என்னென்னமோ மாற்றி அடித்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு இவன் பெருசா அவன் பெருசான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை பற்றிலாம் பார்க்க வரல. நம்ம தான் நம்ம கையில் இருக்குது. இந்த ஒரு விரலில் பார்த்துங்க, ஓட்டை போட்டு ஆளை தூக்கி வச்சு 2026 நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம ஆட்சியை உருவாக்குறோம். நீங்கள் இப்போ மறுபடியும் ஸ்டாலின் போட்டிங்கன்னா நமக்கு 1000 ரூபா காசு வரும், எல்லாமே வரும். ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியும். அதாவது குடும்ப அரசியல் மட்டும் தான் பண்ணுவாங்க, மக்களுக்காக செய்வாங்களான்னு பார்த்தா அது நடக்கவே நடக்காது. இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு பைப் ஒன்று பக்கத்து வீட்டில் உடஞ்சி போச்சுன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ண போனால் இழுத்தடிப்பாங்க, ஸ்டேஷன் போனால் பயமாக இருக்கும். போலீஸ் கண்ட்ரோலு, பஞ்சாயத்து போர்டு, ஊரில் உள்ள தலைவர், எம்எல்ஏ எல்லாம் தும்மரடியாக அலையிறானுங்க இந்த திமுக இருக்கிறதால. இந்த திமுக ஒழிஞ்சால் மட்டும்தான் நம்ம கெத்தாக இப்படி காலரை தூக்கிட்டு கெத்தாக அலையலாம். கெத்தெல்லாம் அலைய முடியாது, ஏன்னா நம்மளாம் சாதாரண மனுஷன். ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது ஒரே பவர், ஓட். 2026 ஓட்டை பார்த்து போடுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன்.